தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் இன்று காலை 10 மணிக்கு அண்ணா அறிவாலயம் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு எண்ணிக்கை முடிவாகி இருக்கக்கூடிய சூழல்ல எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறது என்ற விவரங்கள் இதுவரையிலும் வெளியிடப்படவில்லை. அதே போன்று அதனை அடையாளம் காணக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த முறை போட்டியிட்ட, அதாவது 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 10 தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளில் மாற்றம் இருக்கலாம் எனவும் அதற்கான பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைமை தேசிய தலைமையுடன் பேசி வருவதாக சொல்லப்பட்டிருந்தது. இதன் காரணமாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி அந்த தொகுதியை அடையாளம் காணக்கூடிய பணி நீண்டு கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர் அசோக் கெலட் மற்றும் மேல் பொறுப்பாளர் அஜய் குமார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மூத்த தலைவர் உள்ளிட்டவர்கள் இன்றைய தினம் அண்ணா அறிவாலயத்துக்கு காலை வருவதாகவும் அந்த நேரத்தில் முதலமைச்சருடன் எந்தெந்த தொகுதிகளில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது என்ற அந்த தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய பணி இறுதியாகுகிறது என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டதற்கு பிறகாக மதிமுகவிற்கும் இன்றைய தினமே தொகுதிகள் இறுதி செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் மதிமுக ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறது. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளுக்கு பதிலாக இந்த முறை திருச்சியில் மதிமுக போட்டியிடுவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல மதிமுகவுக்கும் இன்றைய தினமே காங்கிரஸை தொடர்ந்து தொகுதி பேச்சுவார்த்தை உடன்பாடு இறுதி செய்யப்படும் என்ற அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகாக திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாவதற்கான அறிவிப்புகளும் அதேபோன்று திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி அறிவிக்கையும் வெளியாவதற்கான வாய்ப்பு நாளை தினம் இருப்பதாக ஒரு அறிவிப்பானது கிடைக்கப்பட்டிருக்கிறது.